என்னுடைய பரிசுத்த நமக்கு சோதனை உண்டாவதாக. தேவபுத்திரர் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா தேவபுத்திரர். தேவபுத்திரனா யாரும், அவங்க எப்படிலாம் இருக்காங்க, எப்படிலாம் இருந்தாங்க வேதத்தில் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு சில வசனங்களை இப்போ மட்டும் பகிர்ந்து போனேன். ஃபஸ்ட்டு ரோமர் 8:14 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன்னு சொல்லப்படுகிறது. அதுபோல யோவான் 1:12 என்ன சொல்லியிருக்காங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய குமாரன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ரோமர் 8:9 என்ன சொல்லியிருக்காங்க, தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருந்தால் நாம் மாமிசத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரோமர் 1 யோவான்ல 5:12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று நமக்கு தெரியும். அது யார் அப்படின்னாக்க நம்ம நிறைய பைபிள்ல நமக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா யோசேப்பு பார்த்தீங்கன்னா, யோசேப்பையோடு கர்த்தர் இருந்ததுனால அவர் பாவம் செய்யாது அதனை காத்துக்கொண்டார். எனக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்ன பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க, நிறைய நடத்தப்பட்ட பரிசுத்தவான்கள் நடத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உடனே யோசேப்பு சின்ன வயசுலேருந்து கர்த்தர் அவனோடு இருந்ததுனால எல்லா தீங்குக்கும் அவனை விலக்கி காத்துக்கொண்டார். அதை காத்துக்கொண்டதுனால அவரும் பரிசுத்த ஆவி அவனோடு இருந்ததுனால அந்த பொல்லாங்கு அந்த தீமையிலிருந்து அவனை கர்த்தர் காத்துக்கொண்டார். அவனும் அவனை அந்த பொல்லாங்கிலிருந்து விலக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுபோல பொல்லாங்க நம்மளை தொடரும் பிசாசான பரிசுத்தாவி அப்படி இருந்ததுனால தான் அந்த யோசேப்பு அந்த பிசாசை தொட முடியல. எல்லாவற்றையும் இருந்து ஜெயப்பட்டு அவர் நடந்து வந்தார். எனவே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, கிறிஸ்துவுக்குள் ஆவியினால் நடத்தப்பட்டால் நாம் ஒவ்வொருவரும் தேவபுத்திரராய் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் கட்டளைகளையும் கைகொண்டு நடப்போமானால் தேவபுத்திரராய் வாழ்ந்து நித்தியத்திற்குள் செய்வோம் என்று சிறு மெசேஜை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் பரிசுத்த